வரலாறு. இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூய பவுல் உயர்குடியில் பிறந்தாலும் பட்டங்கள் பல பெற்றிருந்தாலும்
சமுதாயத்தின் உயர் மட்டத்தில் மதிப்புடன் வாழ்ந்தாலும் இவை அனைத்தையும் இழப்பு என கூறுகிறார், குப்பை என சொல்கிறார். ஏனெனில் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் என பவுலடியார் பறைசாற்றுவதை இவ்வாசகத்தில் கண்டுகொள்வோம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 5 முதல் 8 முடிய. பக்கம் 370. நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் இனத்தவன், பெஞ்சமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயர். திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நிறுத்தியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாயிருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வாக்கியங்கள் 1-11 முடிய உள்ளவை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி
அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தூய அலங்கார உபகார அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, ஆண்டவர் அருள் தரும் காலம் இது. தன்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக அமைதியாக அன்னையுடைய அருள் கரத்தில் தவழ்வதைக் கண்டு இறைவன் மகிழும் நேரம் இது. இணைந்து ஒரே குடும்பமாக ஆழ்ந்த உள்ளன்போடும் நம்பிக்கையோடும் தூய அலங்கார உபகார அன்னையின் திருத்தலத்தின் வளாகத்தில் கூடி நின்று அந்த அன்னைக்கு புகழ் சாற்றி பெருமை போற்றி அவருடைய திருக்கொடிய உயர ஏற்றப்படுவது போல வாழ்விலும் உயர வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக கொண்டு வேண்டுதலாக விண்ணப்பங்களாக விதைத்து இங்கு கூடியிருக்கின்ற நமக்கு இறைவன் தந்திருக்கின்ற அருள் தரும் காலம் இது. இந்த அன்பு அன்னையை தேடி வந்த யாருமே கைவிடப்பட்டது இல்லை. கைகளை விரித்து வந்தவர்கள் வாழ்வில் அதிகமாக பெற்று சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய தேவை எது என உள்ளத்தில் ஆழத்தில் நினைத்து வந்தவர்கள் உள்ள மகிழ்ச்சியோடு வீடு திரும்பியிருக்கிறார்கள். அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த அன்னை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். எனவேதான் கன்னியாகுமரி என்றால் இந்தியா முழுவதிலிருந்தும் ஏன் வெளிநாடுகளிலிருந்தும் பயணிகளோடு பக்தர்களும் அலைமோதி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்னை தேடுவரில் யாவருக்கும் வாழ்வு தருவார், நலம் தருவார், உடன் இருப்பார் என்ற ஆழ்ந்த விசுவாசம்தான் இதன் பொருளாக அமைகிறது. ஒரு சாதியை ஒரு மதத்தை தாண்டி எல்லைகளை எல்லாம் கடந்து அனைத்து மக்களும் இங்கு வந்து செல்கிறார்கள் என்றால் இந்த அன்னை அனைவருக்குமே தன்னை அன்னையாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதால் தான் அனைத்து மக்களும் இந்த இல்லம் இந்த திருத்தலம் வந்து செல்கிறார்கள் என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். அன்புமிக்கவர்களே, இந்த விதத்தில்தான் இந்த ஆண்டில் இந்த அன்பு அன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்ற அனைத்து அருள் நன்மைகளுக்காகவும் அவருடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அருள் வரங்களுக்காகவும் வாழ்வின் நலன்களுக்காகவும் வளங்களுக்காகவும் நாம் அனைவரும் இணைந்து வந்து வேண்டுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், உளமாற மனம் நெகிழ்ந்து. இந்நேரத்தில் இந்த நாட்கள் முழுவதுமாக நாம் அனைவரும் சிந்தித்து பார்ப்பதற்கு நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டை நம்பிக்கை ஆண்டாக அறிவித்திருப்பதனால் அந்த நம்பிக்கை ஆண்டின் விருது மொழிகளாகிய இயேசுவை அறிவோம் அறிவிப்போம் என்பதையே நம்முடைய திருத்தலத்தின் இந்த ஆண்டின் பெருவிழாவின் மைய கருத்துகளாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அவ்வகையில் இன்றைய நாளில் நாம் ஒப்பற்ற செல்வம் இயேசுவை அறிவோம் என்ற தூய பவுலடியாரின் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் 3வது அத்தியாயத்தின் 8வது இறை சொற்றொடரை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். 1966ஆம் ஆண்டிலே திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் அன்றைய உலகத்தின் போக்கை கண்டு பனிப்போர் நடந்து கொண்டிருந்த அந்த சூழலிலே
அவர் இந்த உலகம் மீண்டும் ஆண்டவருடைய வழியில் வர வேண்டும் என்றால் இந்த நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக முதலாக கிறிஸ்தவ மக்களுக்கு அறைகூவல் விடுத்தார். 1966 ஆண்டை பவுல் நம்பிக்கை ஆண்டாக அறிவித்ததற்கு பிறகு ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய திருத்தந்தை மாறி வருகின்ற இந்த காலச்சூழலுக்கு மீண்டும் நம்பிக்கை ஆண்டை அறிவித்திருப்பது மிக்க பொருத்தமாக அமைகிறது. இந்த ஆண்டின் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி தொடங்கிய இந்த நம்பிக்கை ஆண்டு அடுத்த ஆண்டின் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்து அரசர் பெருவிழா வரைக்கும் இது நீண்டு செல்கிறது. இந்த ஆண்டு முழுவதுமாக நம்முடைய ஆன்மீகத்தின் நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய திருத்தந்தையின் அன்பு அழைப்பாக அன்புமிக்கவர்களே அமைகிறது. இவ்வகையில் அவர் நமக்கு தருகின்ற செய்தியின் நம்பிக்கையின் வாசல் போர்த்தா பீதை என்கின்ற தன்னுடைய சிறிய மடலில் அவர் அருமையாக சுட்டி காட்டுகின்ற மேலான ஒரு பெண்மணிதான் அன்னை மரியா. லூக்கா எழுதிய நற்செய்தியின் 1ஆம் அத்தியாயத்தின் 45வது இறை சொற்றொடரைத்தான் திருத்தந்தை தன்னுடைய திருமடலின் முதன்மையாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். மரியா யூதேய நாட்டிற்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய உறவினராக எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது எலிசபெத் அன்னை மரியாவை பார்த்து சொல்லுகின்ற அந்த அருமையான வார்த்தை, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர். இதைத்தான் திருத்தந்தை தன்னுடைய இந்த திருமடலின் தொடக்கத்தில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். யாரெல்லாம் ஆண்டவர் சொல்வதை ஆழ்ந்து நம்புகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் அன்னை மரியாளை போல. இந்த அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவர் தனக்கு சொன்ன வார்த்தை தன்னுடைய வாழ்வில் நிறைவேறும் என நம்பினாரோ அதே போன்று அன்பு மக்களே, நீங்களும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவ்வகையில்தான் அன்புமிக்கவர்களே, இந்த ஒளியில் தான் இன்றைய நாளின் மைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள முயல வேண்டும். ஒப்பற்ற செல்வம் இயேசுவை அறிவோம். இயேசுவை உலகில் நாம் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வம் நாம் அறிகின்ற பொழுது அந்த ஒப்பற்ற செல்வத்தை நமதாக மாற்றிக் கொள்கிறோம் என்ற பவுலடியாருடைய அருமையான இறை வார்த்தைகள். அன்புமிக்கவர்களை, எவ்வாறு ஆண்டவர் இயேசு என்கின்ற ஒப்பற்ற செல்வத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்? 3 வகையில் நாம் சிந்தித்து பார்க்க இயலும். முதலாவதாக, யார் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை அறிய துணிகின்றார்களோ, முயல்கின்றார்களோ, ஆண்டவர் இயேசு என்கின்ற இந்த செல்வத்தை தனதாக மாற்ற விரும்புகின்றார்களோ, விளைகின்றார்களோ, அவர்களுக்கு ஆழ்ந்த ஒரு தேடல் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆர்வத்தோடு கூடிய ஒரு தேடல் இந்த ஆண்டவர் இயேசுவை அறிவதற்கான முதல் படியாக அமைகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியின் 2வது அத்தியாயம். இந்த 3 ஞானிகள், கீழ்த்திசை அறிஞர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிகின்ற ஒரு தேடலோடு ஆர்வத்தோடு வருகிறார்கள். யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அவரை காண்பதற்காக பல்லாயிரம் கிலோமீட்டர் மைல்கள் தொலை அவர்கள் நடந்து வருகிறார்கள். ஆண்டவரை காண வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஒரு ஆசை, ஆவல் அவருடைய உள்ளத்தை நிறைத்து நின்றது. எனவேதான் அவர்கள் ஏரோதை கண்ட பொழுது கேட்கின்றார்கள், யூதரின் அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே? அவரை நாங்கள் காண வேண்டும். இந்த ஒரு ஆர்வம் தான் எந்த ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை அறிய துணிகின்றானோ, முயல்கின்றானோ, அவனுக்கு இருக்க வேண்டிய முதன்மையான பண்பு அல்லது குணம் என்று சொல்லலாம். எந்த மனிதனுக்கு இந்த ஒரு குணம் இருக்கிறதோ அவன் ஆர்வத்தோடு இந்த ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறான். விவிலியத்தில் 2 இளைஞர்களை நாம் சந்திக்கின்றோம். யோவான் நற்செய்தியின் 1 அத்தியாயத்திலேயே 21 தொடங்குகின்ற இறை வார்த்தைகள் என நம்புகின்றேன். இந்த பகுதியில் 2 இளைஞர்கள் ஆண்டவர் இயேசுவை வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் யோவானுடைய சீடர்களாக இருந்தவர்கள். ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் இருந்த ஆர்வம், இவர் எங்கே தங்கி இருக்கிறார், இவரை பற்றி அறிய வேண்டுமே என்பதாக அமைகிறார். ஆண்டவர் சொல்கிறார்,
வந்து பாருங்கள். எனவே எங்கு இந்த ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்க இயலும். எப்பொழுது ஆண்டவரை அறிவதற்கான ஆர்வம் இல்லையோ அங்கு இயேசு அனுபவம் ஏற்படுவது இல்லை. எனவே தொடக்கமாக இந்த இளைஞர்கள் ஆண்டவரை கேட்பது எல்லாம், நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? உம்மை பற்றி அறிவதற்கு ஆவல் கொள்கிறோம். நீர் யார் என தெரிவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். நீர் எவர் என தெரிந்தால் நாங்கள் உம்மோடு இணைந்து கொள்ள விரும்புகிறோம் என்கின்ற நோக்கில்தான் அவர்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள். இன்னொரு புறம் நாம் வருகிறோம். இந்த ஆண்டவர் இயேசுவை அறிவதற்கான இன்னும் சீடர்கள். ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசாரியா நகர்ப்புறத்தில் வருகின்றார். எருசலேம் நோக்கி அவருடைய பயணம் லூக்கா குறிப்பிடுவது போல 9வது அத்தியாயத்தின் 55வது இறை சொற்றொடர். இந்த சீடர்கள் இந்த செசரியா பிலிப்பி நகர்ப்புறம் வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களிடம் கேட்கின்றார், மக்கள் யார் என சொல்கிறார்கள்? என்னை யார் என மக்கள் சொல்கிறார்கள்? ஒருவர் இவர் எலியா என்கிறார், இன்னொருவர் திருமுழுக்கு யோவான் என்று சொல்கிறார் என்று சொல்லுகின்ற சீடர்கள் இறுதியாக பேதுரு சொல்லுகிறார், நீர் இறைவனுடைய திருமகன், நீரை இந்த உலகத்திற்கு வந்த மெசியா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இதை யாருக்கும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். ஆனால் இந்த சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு இயேசுவை அறிந்து கொண்டார்கள்? தங்களோடு வந்தவர், தங்களோடு நடந்தவர், புதுமைகள் பல செய்தவர், மக்களுக்கு வயிறார உணவை தந்தவர், அற்புதங்களை கண்டு லயித்து நின்றவர்கள் இறுதியாக ஆண்டவர் இயேசு யார் என கூட அவள் கண்டுகொள்ள இயலவில்லை. ஏனென்றால் உள்ளார்ந்த ஒரு ஆர்வம் சில சீடர்களிடம் இருந்ததாக நாம் அறியவில்லை. இன்னொரு புறம் வருகின்றோம். லூக்கா நற்செய்தியின் 7ஆம் அத்தியாயத்தின் 22ஆம் இறை சொற்றொடர். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் இயேசுவிடம் அனுப்பிவிடுகின்றார். நீர் யார் என்ற கேள்வி எழுகிறது. எங்களை அனுப்பியவரிடம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமே, நீர் யார் என எங்களுக்கு சொல்லும் என்று இந்த சீடர்கள் கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பதில், நீங்கள் என்ன காண்கின்றீர்கள்? பசித்தவர் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புகிறார், நடக்க இயலாதவர்கள் நடக்கின்றார்கள், பார்வையற்றோர் பார்வை வருகின்றார், இறந்தோர் உயிர் தழுகின்றார்கள், இதை சென்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். ஆக ஆண்டவர் இயேசுவை இந்த ஒருவர் அறிய வேண்டும் என்றால் முதன்மையாக அவரிடம் இருக்க வேண்டியது அன்புமிக்கவர்களே ஒரு தேடல், அதுவும் ஆர்வமிக்க தேடல். இந்த தேடல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தான் யார் என அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். நான் இறைமகன் என்றும், குணப்படுத்துகின்றவன் என்றும், நண்பன் என்றும், தோழன் என்றும் தன்னை தேடி வந்து ஆர்வத்தோடு வருகின்ற மாந்தருக்கு அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவரை அறிய வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்த்தால், இந்த ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்வது அவரிடம் நாம் கொள்ள வேண்டிய ஆழமான நம்பிக்கை. எப்பொழுது ஒரு ஆர்வமிக்க தேடல் இருக்கிறதோ அப்பொழுது அங்கே நம்பிக்கை பிறக்கிறது. ஒருவரை நான் அறிகிறேன், எனவே அவரை நம்புகிறேன், அவர் யார் என எனக்கு தெரியும் என்று நான் துணிந்து சொல்லுகிறேன். ஆனால் சீடர்கள் பல வேளைகளில் ஆண்டவரை நம்பவில்லை. கடல் கனன்று அடிக்கிறது, காற்று ஓங்கி வீசுகிறது, படகு கலிலேயா கடலில் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அணியத்தில் நிம்மதியாக தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். காற்றை கண்ட சீடர்கள், கனந்து எழுகின்ற கடலையை கண்ட சீடர்கள் அமைதியில்லாமல் சாகிறோமே, அழிகிறோமே, எங்களை காப்பாற்றும் என்று பிதற்றுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். நம்பிக்கையில்லாதவர்களே, எத்தனை காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் என்று கூறி அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள அது அமைதிப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவோடு இருந்தாலும் இந்த சீடர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் முழுமையான நம்பிக்கையை அவரிடம் கொண்டாரில்லை. மார்க்கு நற்செய்தியின் 9வது அத்தியாயம். ஆண்டவர் இயேசு மறுவுரு ஆகிறார். அதன் பிறகு அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். வருகின்ற பொழுது அங்கு சத்தமும் சந்தடியுமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வருகிறான். தந்தை, அன்புமிக்க ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை சீடரிடம் அழைத்து வருகிறான். ஆண்டவர் இயேசு அவரிடம் கேட்கிறார், ஏன் இவ்வளவு சத்தம்? இந்த தந்தை அவரிடம் வந்து சொல்கிறார், ஆண்டவரே, இதோ என்னுடைய மகனை உம்முடைய சீடரிடம் அழைத்து வந்தேன். அவன் வலியினால் துன்புறுகிறான், வலிப்பு நோயினால் அவர் துன்புறுகிறான். அவன் அவ்வாறு வலிப்பு வருகின்ற பொழுது நீரிலும் நெருப்பிலும் விழுந்து விடுகிறான்.
உம்முடைய சீடரால் அவரை குணப்படுத்த இயலவில்லை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடரை மீண்டும் கடிந்து கொள்ளுகிறார். நம்பிக்கையற்ற தலைமுறையினே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருப்பேன்? எனவே அன்புமிக்கவர்களே, ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு என்கின்ற ஒப்பற்ற செல்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடையதாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவரிடம் இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு ஆண்டவரிடம் கொள்ள வேண்டிய ஆழ்ந்த நம்பிக்கை. அவரால் எல்லாம் கூடும், அவர் உடன் இருக்கிறார், அவர் என்னுடைய தந்தையாய், தாயாய், அனைத்துமாய், மீட்பராய். எனவே இந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மூன்றாவது, ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய மூன்றாவது பண்பு, நம்மிடம் இருக்கின்ற யாவும் குப்பையென கருதுகின்ற ஒன்றும் ஆண்டவருடைய சிந்தனையை அவருடைய செயலாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய பண்புதான். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அன்புமிக்கவர்களே தூய பவுலடியார். தன்னுடைய வாழ்வில் எதெல்லாம் பெருமையாக நினைத்தாரோ, இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பிலிப்பியருக்கு அவர் எழுதிய அந்த அருமையான திருமடலில் 3ஆம் அத்தியாயத்தில் 5 முதல் தொடங்குகின்ற இறை சொற்றொடர்களில் அவர் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் பட்டியலிடுகிறார். நான் ஒரு பரிசேயன், பெருமை மிக்க குலத்தை சார்ந்தவன், நான் பென்யமீன் குலத்தை சார்ந்தவன், சட்டங்களை எல்லாம் பிழையற நுணுக்கமாக கற்றுத் தேர்ந்தவன், சட்டங்களினால் தான் மீட்பு உண்டு என நம்பியவன், எனவேதான் நான் திருச்சபையை அழித்தொழிக்க முற்பட்டவன், கிறிஸ்தவர்கள் என யார் சொன்னார்களோ அவர்களை வாளால் நான் கொன்றொழித்தவன். இத்தகைய பெருமைகளை எல்லாம் பெற்ற நான் இறுதியாக உணர்கிறேன், இவைகள் பெருமைகள் அல்ல. இந்த பெருமைகளை எல்லாம் நான் இழப்பு என கருதுகிறேன், குப்பை என கருதுகிறேன். எவையெல்லாம் நான் உலகத்தில் ஆதாயம் என நினைத்தேனோ அவையெல்லாம் நான் இன்று குப்பை என கருதுகிறேன். ஆண்டவர் இயேசுவை அறிவதாகிய ஒப்பற்ற செல்வமாகிய அதனை கண்டுகொள்வதற்கு உலகத்தின் அனைத்தையும் நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருந்த பவுலடியார், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என நினைத்த இந்த பவுலடியார், கமாலியலுடைய காலடிகளில் பயின்ற ஒரு பவுலடியார், உலகத்தில் படிக்காத மேதைகளை விட பன்மடங்காக படித்து கற்றுத் தேர்ந்த ஒரு பவுலடியார், இறுதியாக சொல்வது எல்லாம், இந்த ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு என்னுடைய வாழ்வில் எதை தேடினேனோ அந்த ஒப்பற்ற செல்வத்தை கண்டுகொண்டேன். எனவே அனைத்துமே எனக்கு இழப்பு, குப்பை என கருதுகிறேன். எனவே அவரோடு நான் இணைந்து வாழ்வது ஒன்றே என்னுடைய வாழ்வின் மேலான பெருமையாக கருதுகிறேன் என்று பவுலடியார் சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, இதுதான் இன்றைய நாளில் இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. பவுலடியாரை போல வாழ்க்கையில் செல்வத்தை பெரிதாக கொள்ளலாம், புகழை நாம் பெரிதாக கொள்ளலாம், படித்த பட்டங்களை பெரிதாக கொள்ளலாம், சுற்றங்களையும் உறவினர்களையும் பெரிதாக கொள்ளலாம். எனக்கென எத்தனை பேர் ஆயிரக்கணக்காக பின்னே நிற்கிறார்கள், அடியாட்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எது என்றாலும் அனைத்தையும் தாண்டி இந்த ஆண்டவரை அறிகின்ற மேலான பாக்கியம்தான் நம்முடைய உண்மையான செல்வம் என கண்டுகொள்ளுகின்ற பொழுது இந்த அன்னை மரியா நம்முடைய பார்வைக்கு வருகிறார். வாழ்வில் யாரையும் விட இந்த அன்னை மரியாள் தான் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இவர் யார் என தேடலோடு தியானித்து பார்த்தவர். லூக்கா தன்னுடைய நற்செய்தியின் 2வது அத்தியாயத்தின் 19வது இறை சொற்றொடரிலும் 52வது இறை சொற்றொடரிலும் குறிப்பிடுவது போல நடப்பவை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி தியானித்தவள் அன்பு அன்னை மரியா. இவர் யார்? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த இந்த மகன் யார்? நான் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என நீர் அறியவில்லையா என்று கேட்ட இந்த மகன் யார்? உம்முடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும், அதனால் பலருடைய உள்ளங்களிலிருந்து சிந்தனைகள் வெளிப்படும் என்று சிமியோன் சொல்லுகின்ற பொழுது, இதோ இந்த மகன் பலருடைய எதிர்ப்புக்கு அடையாளமாக இருப்பான் என்று சொல்லிய இந்த மகன் யார் என்று தன்னுடைய உள்ளத்தின் அடியாளத்தில் தேடிய அன்பு அன்னை. எங்கெல்லாம் இந்த மனிதன் சென்றானோ அந்த இறை மனிதன் பின்னை காலார நடந்து சென்ற அன்னை கல்வாரி வரைக்கும். எனவே இந்த அன்னையை தவிர வேறு யார் ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொண்டவர், அறிந்து தன்னுடைய சொத்தாக மாற்றிக் கொண்டவர்? எனவேதான் வத்திக்கான் திருச்சங்கம் திருச்சபை என்கின்ற அருமையான ஏட்டிலே
62வது எண்ணிலே சொல்லுகின்றது, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கின்ற சிறந்த முன்மாதிரி அன்னை மரியாள். அவள்தான் முதன்மையான சீடத்தி ஆண்டவர் இயேசுவுக்கு. எனவே இந்த அன்னை மரியாளுடைய பெருவிழாவை மிக்க மகிழ்வோடு, அக்களிப்போடு, ஆனந்தத்தோடு, உளப்பூரிப்போடு அனைவரும் இணைந்து கொண்டாடுகின்ற பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய மேலான பாடம், அன்புமிக்கவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுதான் அன்னை கண்டுகொண்ட ஒப்பற்ற செல்வம் என்றால், அவருடைய அன்பு பிள்ளைகள் நாம் இந்த அன்னையைப் போல இந்த ஆண்டவர் தான் ஒப்பற்ற செல்வம் என்பதை கண்டுகொள்ள நம்முடைய வாழ்வில் துணிவோம். ஜான் கெல்லி மிக அருமையான ஒரு ஆங்கில புலவர், கவிஞர், சிறந்த எழுத்தாளர். அவர் தன்னுடைய எழுத்துக்களில் சிறந்ததாக கணிக்கப்படுகின்ற ஒரு சிறு கவிதை. இந்த கவிதை தமிழாக்கம் செய்தால் இவ்வாறு கதையாக செல்கிறது. இந்த கவிஞன் இவ்வாறு சொல்கின்றான்: ஆண்டவர் இயேசு சிறுவனாக இருக்கின்ற பொழுது அவனுக்கும் ஒரு நண்பன் இருந்தான், தோழன். அவனுடைய பெயர் யூஸ்துஸ். இந்த யூஸ்துஸ் என்கின்றவரும் இயேசு என்கின்ற இந்த சிறாரும் இருவரும் கூட இணைந்து விளையாடுகின்றவர்கள், ஆழ்ந்த நட்பும் தோழமையும் கொண்டவர்கள். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அல்லது சீடன் இந்த சிறுவன் இயேசு தன்னுடைய நண்பன் யூஸ்துஸிடம் கேட்டான், யூஸ்துஸ், நீ இவ்வளவு சிறந்த ஒரு தச்சனாக இருக்கிறாய், உன்னுடைய அப்பாவை போல சிறந்த தச்சனாக நீ இருக்கிறாய், நீ வருங்காலத்தில் யாராக மாறுவதற்கு ஆசைப்படுகிறாய்? உன்னுடைய வருங்கால லட்சியம் என்ன? ஆண்டவருடைய தோழன் யூஸ்துஸ் சொன்னான், பார், நான் பெரியவன் ஆன பிறகு என்னுடைய தச்சு தொழிலால் இந்த உலகத்தில் யாருமே இதுவரை நினைத்து பார்க்காத அளவிற்கு, பெருமைப்படும் அளவிற்கு சிறந்த தச்சு தொழிலாளராக இருப்பேன். மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யார் சிறந்த ஒரு அரசனாக இருப்பானோ அந்த அரசனுக்கு ஒரு அரியணை, சிம்மாசனம் என்னுடைய கையால் நான் செய்து தர விரும்புகிறேன். இதுவே என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆவல் என்று சொன்னாராம். ஆண்டுகள் கடந்தன. யூஸ்துஸ் அவருடைய வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். ஆண்டவர் இயேசு இளைஞனாக இறையாட்சி பணி செய்து கொண்டிருந்தார். ஆண்டுகள் மலர்ந்தன, மறைந்தன. இறுதியாக ஆண்டவர் இயேசு தான் செய்த இந்த பணிக்காக பிலாத்து முன் நிறுத்தப்படுகிறான். யோவான் நற்செய்தியின் 19ஆம் அத்தியாயம். ஆண்டவர் இயேசு பிலாத்து முன் நிறுத்தப்படுகின்ற பொழுது பலருமே சொல்லுகிறார்கள், இவன் சாக வேண்டும், இவனை சிலுவையில் அறையும், இவனுடைய குற்றம் எங்கள் மேலும் எங்களுடைய குழந்தைகளுடைய மேலும் இருக்கட்டும், நீ இரத்த பழி சுமக்க வேண்டாம், இந்த பழி எங்கள் மேல் இருக்கட்டும் என்று அனைவரும் ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக திரும்புகிறார்கள். பிலாத்து கேட்கிறார், நீ அரசனோ? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. இவ்வாறு செல்கின்ற இந்த வாக்கியங்கள் இறுதியாக பிலாத்து சொல்லுகிறான், இவன் சிலுவையில் அறையப்படட்டும். அத்தோடு முடிகிறது. ஆனால் காட்சி மாறுகிறது. பிலாத்து தன்னுடைய தலைவர்களையும் அமைச்சர்களையும் அழைக்கிறான். வாருங்கள், இவன் எவ்வளவு சிறந்த மனிதனாக இருக்கிறான், வனப்பும் அழகும் உள்ளவனாக இருக்கிறான். இவனுக்கு நான் ஒரு சிலுவை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய நாட்டில் சிறந்த ஒரு தச்சனை தேடி கண்டுபிடியுங்கள். இவ்வளவு அழகு உள்ளவன், இவ்வளவு திறமை உள்ளவன், இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இறையாட்சியை அறிவித்த இந்த மனிதனுக்கு நான் ஒரு சிலுவை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய ஆட்சியில் இருக்கிற சிறந்த ஒரு தச்சனை கொண்டு வாருங்கள். இந்த இரவோடு இரவாக அவன் செய்கின்ற அந்த சிலுவையில் இந்த இயேசுவை அறையச் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறான், ஆணையிடுகிறான். வீரர்கள் செல்கிறார்கள், வீதிகள் தோறும் தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இறுதியாக ஒருவனை அழைத்து வருகிறார்கள். இரவோடு இரவாக நீ இங்கு இருக்கின்ற சிறந்த ஒருவனுக்கு, உலகில் காண கிடைக்காத தவப்புதல்வனுக்கு நீ ஒரு சிலுவை செய்தாக வேண்டும் என்று பணிக்கிறார்கள். இவனும் விழித்திருந்து சிலுவையை மிக்க நுணுக்கமாக கவனத்தோடு செய்கிறார். யாராக இது இருக்கக்கூடும்? எந்த மனிதன் இந்த மேலான பெருமைக்கு உள்ளவன் என்ற எண்ணத்தோடு கருத்தோடு இவன் செய்து கொண்டிருக்கிறார். விடுகிறது வெள்ளிக்கிழமை. அந்த சிலுவையை முடிவுறுகிறது. ஆனால் இவனுடைய உள்ளத்தில் ஆழத்தில் அந்த ஆவல் இருந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த உத்தம புருஷன்? யார் இந்த அழகு வாய்ந்த வேந்தன்? யார் இந்த அரசன்? அவனை நான் காண வேண்டும் என்று துடிக்கின்றான் அந்த தச்சன் யூஸ்துஸ். எனவே இவன் பலரிடம் கேட்கின்றான். அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இதோ அவன் கல்வாரி சென்று கொண்டிருக்கிறான். ஓடுகிறான், கால் கடுக்க ஓடுகிறான் கல்வாரியை நோக்கி. அவன் சிலுவையில் அறையப்படுகின்ற இயேசு பார்வையில் படவில்லை. தூரத்திலிருந்து
இறுதியாக இயேசு வானோக்கி உற்று பார்க்கிறார், தன் ஆவியை கையளிக்கிறார். அருகே வருகிறான் யுஸ்தோஸ். அவன் அந்த சிலுவையை உற்று பார்க்கிறான். அங்கே இயேசு தன்னுடைய நண்பன், சிறிய வயதில் நீ யாராக மாற விரும்புகிறாய், உன்னுடைய லட்சியம் என்ன என்று கேட்ட அந்த இயேசு அவனுடைய பார்வைக்கு முன்னால். ஆனால் அவனுடைய சிந்தனை எல்லாம் ஆண்டுகளுக்கு பின்னே செல்கிறது. இவன் சொன்ன அந்த ஒரு சிறிய பதில் அவனுடைய உள்ளத்தில் நிழலாடுகிறது. நான் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு அரசன், உலகம் பார்த்தறியாத ஒரு அரசன், அவனுக்கு ஒரு சிம்மாசனம், அரியணை செய்ய விரும்புகிறேன், அதுவே என்னுடைய லட்சியம் என்று சொன்னதை அவன் நினைவுறுகிறான். இதோ அவனுடைய பார்வைக்கு முன்னால் அந்த சிறந்த அரசன், அந்த உலகம் காண்பதற்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு அரசன், அந்த சிம்மாசனம் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை காண்கின்றான். இத்தோடு இந்த கவிதை முடிகிறார். அனுபவிக்கவர்களே, அவன் தன்னுடைய வாழ்க்கையை கண்டுகொண்ட இயேசு. இவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறோம்? அந்த இயேசுவை காண்பதற்கான தேடல், ஆவல், அறிவதற்கான விருப்பம், விளைதல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அந்த இயேசுவிடம் ஆழ்ந்த நம்பிக்கை நாம் கொள்கிறோமா? அத்தகைய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அந்த இயேசுவை நாம் நம்முடைய வாழ்வாக மாற துடிக்கின்றோமா? பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தின் 3ஆம் அத்தியாயத்தின் 20வது இறை சொற்றொடரில் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று கண்டுகொண்ட அந்த ஒப்பற்ற தெய்வம், ஒப்பற்ற செல்வம் நம்முடைய சொந்தமாக மாறட்டும். அவரை அறிவதற்கு ஆவல் கொள்வோம். அன்றாட விவிலியத்தில், அன்றாட மறைக்கல்வியில், அன்றாட மறையுறையில், அன்றாட வழிபாடுகளில், அன்றாட அருளடையாளங்களில் இந்த ஆண்டவரை கண்டு மகிழ்வோம், நமது செல்வமாக மாற்றுவோம். அதற்கு நம்முடைய அலங்கார உபகார அன்னை நமக்கு என்றுமே துணை நிற்கட்டும். அவருடைய பாதுகாவல், அவருடைய அரவணைப்பு, அவருடைய அருள்காவல் இருக்கும் தோறும் அந்த அன்னை தன்னுடைய கரங்களில் இருக்கின்ற அந்த அன்பு மகன் இயேசு என்னும் செல்வத்தை நமக்கு அன்றாடம் வாரி வழங்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்போது நாம் எல்லாம் கேட்டபடி அன்னையுடைய விசுவாசம் நமக்கு வேண்டுமென்றால் நாம் அதற்காக இப்போது ஜெபிக்கின்றோம். விசுவாச வாழ்வு வாழ்வோம் என்று அன்னை மரியாளிடத்தில் சொல்லுவோம். அவள் திருமகன் இயேசு, நீர்தான் எனக்கு அந்த அன்பு செல்வம் என்று சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் இப்போது விசுவாச மன்றாட்டை சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, எம் மறைமாவட்ட ஆயர், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். ஒப்பற்ற செல்வமாம் இயேசுவை ஆழமாய் அறிந்து அறிவிக்க ஆற்றல் தந்திட வேண்டும் என்று அலங்கார உபகார அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை வளப்படுத்தும் இறைவா,
இந்த நம்பிக்கை ஆண்டில் நாங்கள் அனைவரும் உம்மை இன்னும் ஆழமாக அறியவும், அந்த அறிவினால் மலரும் நம்பிக்கையில் வேரூன்றிய மக்களாக வாழ்ந்து உமக்கு சான்று பகரவும் வரம் தர வேண்டும் என்று அலங்கார உபகார அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, ஒப்பற்ற செல்வமாம் உம்மகன் இயேசுவின் இறை வார்த்தையிலும் திருவழிபாட்டிலும் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் அளிக்கவும், திருவழிபாடுகளில் அதில் பொருள் உணர்ந்து கலந்து கொள்ளவும் வரம் தர வேண்டும் என்று அலங்கார உபகார அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியே இறைவா, இன்றைய விழாவினை சிறப்பிக்கின்ற எம் பங்கின் பக்த சபைகள், இயக்கங்கள், சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தியாக உள்ளத்தோடு தங்கள் கடமை உணர்ந்து செயல்படவும், சீரிய திட்டங்களால் எம் பங்கு சமூகத்தை வளமடைய செய்திட வேண்டும் என்றும் அலங்கார உபகார அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, இங்கு ஒன்று கூடி ஒரே குடும்பமாக நிற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கனிவுடன் கண்ணோக்கும். குடும்ப அமைதி, நல்ல தொழில் வளம், சிறந்த கல்வி, நோயிலிருந்து விடுதலை, மதுவிலிருந்து மனமாற்றம் போன்ற எம் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து புது வாழ்வு தந்திட வேண்டும் என்று அலங்கார உபகார அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சொந்த கருத்துக்களை மௌனமாக அன்னையிடம் சொல்லுவோம். தந்தை இறைவா, நாங்கள் எல்லாம் விசுவாசத்தில் குறைவு உள்ளவர்களாகவே இருக்கின்றோம். நிறைவான விசுவாசத்தை, உறுதியான விசுவாசத்தை, அதனுடைய வாழ்வை நாங்கள் ஏற்று நடக்க எங்களுக்கு துணை நிற்பீராக. அன்னையின்பா நாங்கள் கொண்டுள்ள இந்த மேலான அன்பு விசுவாச அன்பாக இருக்கட்டும். தேவா, எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் துறவுமாய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். பாடி கேட்பவனே. பாடல் எண் 46, பக்கம் 26. பாடல் எண் 46. எல்லாம் கொண்டு தருவாயே, உணராய் மாற்றங்கள் புரிவாயே.
நிவர்த்தி செய்தாய், அதையும் பீடம் ஒப்படைத்தாய், உயர்வை திட்டச் சொன்னாய், அதில் உயர்வு காணச் சொன்னாய். உழைப்பின் விளைவிக்கே உழைப்பின் பயணிக்கே அன்பான்களை நாம் ஒப்புக் கொடுக்கின்றே காணிக்கிறதன் பாரத ஏற்று நம்ம எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிக்க மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையில் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளின் பணியை ஏற்றுக்கொள்வாராக. வேறிறக்கமுள்ள எங்கள் இறைவா, மனிதரானும் ஒரே மகனங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாளும் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானே. அதே உம் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்களை காணிக்கையாக உமக்கு உகந்ததாய் அருள்வாராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் பாடுவோமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுங்கள். ஆண்டவரே
தூஜவரான தந்தை என்று வாழ்வெல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான தூயமரியாளை நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியோ நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை துயாவினட்டால் உம்முடைய ஒரே வேறான திருமகனை கருத்தரித்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவல்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மகத்துவத்தை வாரக தூதரணிவரும் அணியணியாக இடையராது போல் தேர்த்தி பணிந்து வணங்குகின்றன, கோடை மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்கடித்து இசைப்பதாவது. வானவதந்தாய் நீர்மையாகவே தூயவருடைய படைப்புகள் எல்லாம் இப்பொழுது தகுமே. ஏனுடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்குவது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் திருமண் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் புனிதமாக்கிரள வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாக மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருங்கியவின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். ஏதோ பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதனை என் நினைவாக செய்யுங்கள்.
எல்லோரும் சேர்ந்து விசுவாச அறிக்கையிடுவோம். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, உம்முடைய குருமாரின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டு வருவான் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள திருப்பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையார் காணிக்கை கண்ணோக்கியோம் மன்றாடுகின்றோம். இப்பரியனால் நிர்வலம் கனிய திருவுளமானீரே, இதனை நீர் ஏற்றுக்கொண்டு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலம் ஒரே மனம் உள்ளவராக இயங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் பாதுகாவரை தூய அலங்கார அன்னை, உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திருச்சபை, முது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட், எங்கள் ஆயர் ரெமிஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவாக செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எல்லோரும் சேர்ந்து பாடுவதற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
மரணத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் மாநில அமைதியை தொடர்ந்து கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலருக்கும் எங்களுக்கும் முடிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து திருச்சபையான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி, மகிழ்வு, நிறைவு, ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இவைகளை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அமைதியையும் பரிவையும் ஒருவரோடு அன்னையின் விழாவாகி என்று ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, உங்கள் மேலே இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்களுக்கு அமைதியாகவே, எங்களுக்கு அமைதியாகவே, எங்களுக்கு அமைதியாகவே. இதோ வலையின் ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு, இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனதான் குணமடையும். திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து என பாடல் எண் 61, பக்கம் 35. பாடல் எண் 61. அன்புமிக்கவர்களே, இந்த நற்கருணை திருவிருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும். எனவே பிற கிறிஸ்தவ சபையை சார்ந்த அன்பு சகோதரர்கள் மற்றும் பிற சமயத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து பங்கேற்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு நற்கருணை விருந்தை நமக்கு தருவதற்காக, பகிர்வதற்காக அருள் பணியாளர்கள் வருவார்கள். வருகின்ற இடங்களுக்கு கையில் இந்த முத்துக்குடையை ஏற்றியவர்கள் வருவார்கள். எனவே அந்த இடத்திற்கு தயவு செய்து தேடி, ஆவலோடு தேடி ஆண்டவரை நாம் பெற்றுச் செல்வோம். நம்முடைய இடங்களிலே இருந்து கொண்டு அருள் பணியாளரும் ஆண்டவர் தேடி வர வேண்டும் என எதிர்பார்க்க வேண்டாம். அவள் நிற்கின்ற இடத்திற்கு தேடி ஆவலோடு செல்வோம். அன்போடு இறைவனுடைய திருவிருந்தில் பங்கேற்போம். தெய்வம் என்னெஞ்சில் வயிறு நேரம் என்னுள்ளதன் போதே புது சந்தோஷங்கள் இருக்கிறே. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு காத்திருப்பே நான் வாழ்வு
போக்குதே. ஒரு சந்தோஷம் கையில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே. ஒரு சந்தோஷம் கையில் தோன்றுதே. வார்த்தை உயிரானது நான் உனக்காக வாழ உரமாகுது. நினையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும் புது வாழ்வு என்று தரும் உன்னாதில் நான் வாழுவேன். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே. ஒரு சந்தோஷம் கையில் தோன்றுதே. ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே. ஒரு சந்தோஷம் கையில் தோன்றுதே. மாறாதது அது என் வாழ்வில் வெற்றுள் மேலானது. சொந்தம் வெளியெங்கும் புறவல்லவா. புது வாழ்வை எட்டிக்காரும் அதிர்வுக்கு நான் வாழுதே. ஜீவன் தேடும் ஜீவம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே. சந்தோஷத்தில் தோன்றுதே. சந்தோஷத்தில் தோன்றுதே. பாடல் எண் 78 பக்கம் 44. பாடல் எண் 78. ஞான சொந்தம் நீதானே, நீங்காத பந்தம் கருளானே, நிம்மதியும் நிலைவாழோடு நானே. இல்லையே நானில்லை, கருளில்லை வாழில்லை.
மாநிலமும் போற்றி பாடும் நெற்றுகளே நாமடக்குதே உன் நாமம் சொன்னாரே நன்றி தேவா நன்றி நன்றி நாதா நன்றி வாழ உயிரை தந்தாரே இருக்கும் உறவு தந்தாயே எழுந்தாலும் எழுந்தாலும் தீர்ந்தானே ஆழ்விலும் காதலும் கருடானே தேவா நன்றி நன்றி நாதா நன்றி இறையான சொந்தம் தீர்ந்தாரே நீங்காத பக்கம் கருணாரே நிம்மதியும் நிலைவாழோதுதானே இல்லை நாடில்லை அருளில்லை வாழ்வில்லையே நன்றி தேவா நன்றி நன்றி நாதா நன்றி நன்றி தேவா நன்றி நன்றி நாதா நன்றி அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, இந்த ஆண்டின் நம்முடைய திருத்தல பெருவிழாவை இன்றைய நாளில் மிக்க மகிழ்ச்சியோடு நாம் தொடங்கியுள்ளோம். காலையில் அருமையான திருப்பலி, அதில் அன்னைக்கான கொடிகளும் கொடிக்கான கயிறும் திருவழிபாட்டிற்கான அனைத்து திருப்பொருட்களும் ஆடைகளும் உடைகளும் ஆண்டவருடைய சந்நிதியில் வைத்து நாம் அனைவரும் விழாவுக்காக நம்மையே தயார் செய்தோம். இன்று மாலையில் நாம் அன்னைக்கு திருக்கொடியேற்றி அவருடைய பரிவையும் பாசத்தையும் அவருடைய பரிந்துரையையும் நாடி இத்திருப்பலியிலும் திருக்கொடியேற்றத்திலும் மிக்க மகிழ்ச்சியாக பங்கேற்றிருக்கிறோம். எனவே இத்தருணத்தில் பல இடங்களிலிருந்து பங்குகளிலிருந்து அன்னையை நாடி வந்துள்ள அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் நம்முடைய வரவேற்பையும் வாழ்த்துதலையும் வேண்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இறைவன் அன்னை வழியாக இவர்கள் நாடி நிற்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நலத்தையும் வளத்தையும் வரங்களையும் தந்து நல் வாழ்வை இவர்களுக்கு காட்ட நாம் அனைவரும் ஜெபிக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, கன்னியாகுமரி திருத்தலம் தூய தோமா வந்து சென்ற புனிதமான இடம், தூய சவேரியார் பணி செய்த அருமையான புண்ணிய பூமி. இங்குதான் நம்முடைய தூய அலங்கார உபகார அன்னை நம்மை பாதுகாத்து அருள்பாலித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய அரவணைப்பில் வாழும் அன்பு பிள்ளைகள் நாம். எனவே அவருக்கு விழா எடுத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த நாட்கள் ஆழ்ந்த ஆன்மீகம் நமக்கு தருகின்ற நாட்களாக இருக்கட்டும். ஆண்டவரில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அன்னை மரியாளை போல நாம் இறைவனை பின்தொடர்ந்து வாழுகின்ற நாட்களுக்காக இந்த நாட்கள் நமக்கு அமையட்டும். அவ்வகையில் இன்றைய முதல் நாளின் இந்த திருக்கொடியேற்றத்தை நமக்கு பங்கேற்று நமக்காக வேண்டியிருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களையும் நாம் மிக்க மகிழ்ச்சியோடு நன்றி கூற விழைகின்றோம். யாவற்றுக்கு மேலாக இன்றைய நாளில் திருக்கொடியேற்றி இந்த பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று நமக்காக வேண்டியவர்கள் நம்முடைய அன்பிற்கும் மிக்க பாசத்திற்கும் உரிய அருள் பணியாளர் தந்தை மார்ட்டின் அலங்காரம் அவர்கள். அருள் பணியாளர் என்று சொல்வதை விட பலருமே இங்கு தகப்பன் என்று சொல்லி பழகிவிட்டோம், நம்முடைய தந்தை என்று சொல்லி பழகிவிட்டோம். இருமுறை நம்முடைய பங்கிலே பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்கள். கடினமான காலகட்டங்களிலெல்லாம் இந்த பங்கில் உடனிருந்து இந்த பங்கை மேலான ஒரு நிலைக்கு வழிநடத்தியவர்கள். மட்டுமன்று பல பங்குகளில் பணியாற்றிய மிக்க ஆழ்ந்த குருத்துவ அனுபவம் உள்ளவர்கள் நம்முடைய அன்பு தந்தை அவர்கள். சந்திக்கும் பொழுது எல்லாம் பேச்சு மூச்சு கன்னியாகுமரி பற்றியதாகத்தான் அமையும். இங்கு அவர்கள் நம் நடுவில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. ஒருவேளை உடலால் அவர் எங்கோ இருந்தாலும் கூட உணர்வு, உயிர், மூச்சு எல்லாம் நான் நினைக்கிறேன் இங்குதான் உலவிக் கொண்டே இருக்கிறார். அவ்வகையில் எப்பொழுது சந்தித்தாலும் இந்த கன்னியாகுமரி என்றே இந்த இடத்தில் உள்ள அனுபவங்களை மீண்டும் மீண்டும் நெஞ்சில் நிறுத்தி பகிர்ந்து கொள்கின்ற நல்ல ஒரு தந்தை. சில வேளைகளில் நான் நினைப்பது உண்டு, அவரிடம் ஒரு சிறிய அருள் பணியாளராக இல்லாமல் போனேனே என்று கூட. அந்த அளவிற்கு மிக திறமையானவர், மிக சிறந்த விதத்தில் பங்கு பணியாளர், அதைவிட மேலாக மக்கள் பணியில் ஆர்வம் உள்ளவர், மிக துல்லியமாக காலத்தின் அறிகுறிகளை கணித்து செயலாற்றுகின்றவர். நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகிகளோடு இணைந்து அவரை சந்திக்க சென்ற பொழுது மிக்க ஆனந்தமாக வரவேற்று கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொல்லி இந்த நாளில் இங்கு வந்து திருக்கொடியேற்றி எமக்காக எம்மவருக்காக அனைவருக்காக ஜெபித்ததற்காக தகப்பன் தந்தை மார்ட்டின் அலங்காரம் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உளப்பொறிப்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இனி வருகின்ற நாட்களிலும் நான் நினைக்கிறேன் திருவிழாவின் பொழுது வந்து செல்வார்கள் என நம்புகிறேன். வருவேன் என்று சொல்லுகிறார்கள், அல்லது இங்கு வந்து கூட தங்கி இருக்கலாம் என உறுதியாக சொல்கிறேன். இரண்டாவதாக இன்றைய நாளில் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்கள் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் மெர்லின் அவர்கள், கொட்டாரம் பங்கு தந்தை அருள் பணியாளர் கிஷோர் அவர்கள், ஆரோக்கியபுரம் பங்கு அருள் பணியாளர் ஆஸ்டின் அவர்கள், சின்னமுட்டம் பங்கு அருள் பணியாளர் அருள் அவர்கள், நம்முடைய பியரிஸ்ட் அருள் பணியாளர்கள் சஜி மற்றும் ரோஜஸ் அவர்களோடு இங்கு பணியேற்று வந்திருக்கின்ற அருள் சகோதரர்கள், மலங்கர பவனிலிருந்து வந்திருக்கின்ற அருள் பணியாளர் ஏசுதாசன் அவர்கள், இன்னும் நம்முடைய மிக்க பாசத்திற்குரிய கருஷிய சபை அருள் பணியாளர்கள் ஜெகன் மற்றும் அன்பு அருள் பணியாளர் சபரிமுத்து அவர்கள், அத்தோடு உடன் பணியாற்றுகின்ற தம்பி எட்வர்ட் அவர்கள். யாவருக்கும் நம்முடைய நன்றியை நாம் உளமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் இந்த திருப்பலி முடிந்தவுடன்
சக்தி கலைக்குழு திண்டுக்கல் அவர்கள் வழங்கி இருக்கின்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே அனைவரும் தவறாது பங்கேற்க வேண்டுமென அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சக்தி கலைக்குழுவினர் இங்கு வந்தார்கள் என அறிய வருகிறேன். மீண்டும் ஒரு முறை அவர்கள் இங்கு வருவது மிக்க மகிழ்ச்சி. அவர்களை மிக்க மகிழ்வோடு நாம் வரவேற்கின்றோம். பல இடங்களுக்கு பயணம் சென்று தங்களுடைய கலை நிகழ்ச்சியை அவர்கள் அரங்கேற்றி வருகின்றவர்கள். நம்முடைய இந்திய நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் பல இடங்களில் அழைக்கப்படுகின்றவர்கள். நம்முடைய அரசின் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்ற சிறந்த ஒரு கலைக்குழு. எனவே அவர்கள் வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நாளில் திருப்பலியை நமக்கு சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற அனைத்து பக்த சபைகள் மற்றும் சுய உதவி குழுக்கள். எனவே பக்த சபை ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அனைத்து பக்த சபைகளுக்கும் சுய உதவி குழுவினருக்கும் நம்முடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய நம்முடைய வழிபாட்டின் போக்கு காலை 5 மணிக்கு பழைய கோவிலில் திருப்பலி நடைபெறும். காலை 6:15 மணிக்கு 6:15 மணிக்கு திருப்பலி. காலை 8 மணி முதல் 9 மணி வரை திருயிருதய ஆண்டவர் பீடத்தில் நற்கருணை ஆராதனை. காலை 10 மணிக்கு புனித சூசையப்பர் பீடத்தில் திருப்பலி. மாலை 6 மணிக்கு ஜெபமாலை. அதைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். சிறப்பிக்கின்றவர்கள் மறைக்கல்வி மன்றத்தினர் மற்றும் சிறார் இயக்கம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில் காலையிலிருந்து 10 மணியிலிருந்து நம்முடைய கொடியை நேர்ச்சையாக ஏந்தி சென்ற பலர் உண்டு. அவர்களுக்காக நாம் வேண்டியிருக்கிறோம். இறைவன் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் நமக்கு திரு சுமேஷ் என்பவர்கள் ராஜ சங்கீத தெருவை சார்ந்தவர் 1 பவுன் தங்க நாணயத்தை அன்னைக்கு காணிக்கையாக அளித்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய நன்றியும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். அத்தோடு ஒரு சில அன்பியங்களிலிருந்து இன்னும் வரிக்கான அந்த ரசீது பெறப்படவில்லை. எனவே அந்த அன்பியங்களில் உள்ள பங்கு பேரவை உறுப்பினர்கள் அதனை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வரிகள் ஏற்கனவே பிரித்தவுடன் நம்முடைய அலுவலகத்தில் உடனடியாக சேர்க்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களில் நம்முடைய பெருவிழா நாட்களில் திருப்பலி மாலை நேரத்தில் நடைபெறுவதால் மாலை 5 மணிக்கு மேல் தயவு செய்து யாருமே வாகனங்களை நம்முடைய திருத்தல வளாகத்திற்குள் கொண்டு வர வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் அது மிக்க இடையூறாக இருந்தது. நம்முடைய கொடிமரத்தை உயரை கொண்டு செல்வது அந்த நேரத்தில் பலருமே ஆங்காங்கே வாகனங்களை கொண்டு செல்வது மிக்க இடர்பாடாகவே இருந்தது. எனவே நாளைய தினத்திலிருந்து மாலை 5 மணி முதல் எந்த வாகனங்களும் இந்த ஒரு வழிப்பாதையை மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய அலங்கார வளைவிலிருந்து கீழே வருகின்ற பொழுது அங்கே பேரிகார்டு வைக்கப்பட்டிருக்கும். எனவே பிற பாதைகளில் தயவு செய்து தங்களுடைய இல்லங்கள் வேறு இடங்களுக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தயவு செய்து யாருமே நம்முடைய திருத்தல அலங்கார வளைவுக்கு உள்நாள அந்த தெரு பகுதிகளில் எந்த விதமான பிளக்ஸ் அல்லது வினைல் பேனர் எதுவுமே வைக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். திருத்தல வருகின்ற நம்முடைய திருப்பயணிகளுக்கு அது மிக்க ஏதுவாகவும் உதவியாகவும் இருக்கும். வருகின்றவர்கள் பக்தி உணர்வோடு இந்த திருத்தலம் வந்து செல்லட்டும். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலிருந்து நாம் மிக்க மகிழ்ச்சியோடு நம்முடைய அன்னையின் இந்த பெருவிழாவை தொடங்கி இருக்கின்றோம். எனவே இந்த நாட்களில் அமைதி ஒற்றுமையை நம்முடைய மனதில் கொள்வோம். பங்கு பேரவை உறுப்பினர்களோடு நாம் இணைந்து செயல்படுவோம். நிர்வாகிகள் தினமும் இங்கு வந்து உழைத்து செல்கிறார்கள் என்பதை அறிவேன். எனவே பிற பங்கு பேரவை உறுப்பினர்களும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது பல வேலைகளில் எளிதாகும். அனைவரும் ஒருமைப்பட்டு இணைந்து செய்ய இயலும். அத்தோடு தெரு கமிட்டியினர் ஊர் பெரியவர்களும் இந்த நாட்களில் ஒற்றுமையையும் அமைதியும் பேணுவதற்கு உதவுமாறும் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். நாம் மேற்கொள்கின்ற இந்த ஒற்றுமை, இந்த அமைதி நம்முடைய அன்னையுடைய அபரிவிதமான ஆசிரை நமக்கு நிரம்ப பெற்று தரும் என்பதை மறக்க வேண்டாம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம்.
இன்றைய இந்த பெருவிழாவின் தொடக்க நாளில் திருக்கொடியேற்றத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பிற சபைகளை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ சபைகளை சார்ந்தவர்கள், பிற மதங்களை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகிகள், நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். வர இருக்கிற நாட்களிலும் கூட உங்கள் வருகை மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அன்னை உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வார உணவு கொண்ட நாகும் இரக்கத்தை கஞ்சி கேட்டு நிற்கின்றோம். புனித கன்னிமரியாள் நாளை கொண்டாடி மகிழ் தந்த நாங்கள் நலங்காரவாரனை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றவும், இனிமையாக நாங்கள் ஒருவர் ஒருவரோடு மகிழ்ந்து வாழவும் எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. புனித அலங்காரவாரனுடைய பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் முற்றாகிய இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம்ம அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அனைவரும் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்றுச் செல்வீர்களாக. எல்லா வல்ல இறைவன் பேதாசுதன் பரிசுத்தாவே உங்கள் அனைவரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சி நிறை உள்ளத்தோடு மறையுறையில் கேட்ட அனைத்தையும் வாழ்வில் வாழ்வாக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் எண் 86, பக்கம் 49. பாடல் எண் 86. அலங்கார அன்னை, உபகார அன்னை, அழகான குமரியை கோயில் அவளே. அலங்கார அன்னை, உபகார அன்னை, அழகான குமரியை கோயில் அவளே. அம்மா வாழ்க, மரியே வாழ்க, அம்மா வாழ்க, மரியே நீ வாழ்க. அழகான குமரியை கோயில் கும்பவனே. முத்தமிழோடு பாடும் முத்தமிட்ட உந்தன் பாதம் நாங்கள் தொழுவோம். மகனாம் இயேசுவிடம் எமக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாடும் உமதழகை நினைக்கின்றோம், உன்னை புகழ்ந்து பாடுகின்றோம். உன்னை புகழ்ந்து பாடுகின்றோம்.
அழகான குமரியிலே போய் வந்தவளே அலங்கார அன்னையே உலகான அன்னையே அழகான குமரியிலே போய் வந்தவளே அம்மா வாழ்க மரியே வாழ்க அம்மா வாழ்க மரியே வாழ்க சீர்மேவும் சீமைகள் சிம்மாசனத்தாளே ஈரேழு தூணினால் தாங்கினாளே நேரான ஒரேழு வாசலாளே நாதனை ஓர்கரத்தில் ஏந்தினாளே காரேரோ பாரியமுகோபுரத்தாளே காலுமெழும் பொற்செலுமை மகுடத்தாளே தேரேரும் மேற்கு முக தரிசனத்தாளே தேடினோர்க்கு துணையருளும் வரத்தினாளே பன்னிரு நல்வரத்தினாளே பன்னிரு மேன்முடி சிரத்தினாளே பார்விலாஞ்சி உயர் கொடி மரத்தினாளே கன்னியூர் கமைதி தரும் கருணையாளே தென்கோடி முனையிலெழு
மணிமுடியே அற்புத நகையழகே பொற்பத மலரழகே அருள் பொழியும் ஆதாரம் நீதானம்மா தென்குமரி என் அன்னை அலங்காரி அன்பின் உபகாரி ஆதாரம் நீதானம்மா அலங்கார அம்மா எனக்கு உபகார அம்மா சந்திரன் சங்கமக்கரை நகமைந்தனை ஏந்திய தாயே ஆதாரம் நீதானம்மா தென் குமரியன் அன்னை அலங்காரி அன்பின் உபகாரி ஆதாரம் நீதானம்மா மரியே வாழ்க தாயே வாழ்க அடிவது தோமே கரையில் கடலன செவித்திருந்தோமே அன்பென் ஒளி தரும் மோகன தாயே ஆணுக்கெல்லாம் அடைக்கல நீயே அன்பென் ஒளி தரும் மோகன தாயே ஆணுக்கெல்லாம் அடைக்கல நீயே ஆதாரம் நீதானம்மா தென் குமரியன் அன்னை அலங்காரி அன்பின் உபகாரி ஆதாரம்